அலூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய திராசுல் ذهب என்ற நூலிலே ஒரு வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு சஹாபி கோபத்தில் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிட்டாங்க, லா அக்அு ஜௌஜதி ஹீனன், அல்லாஹ்வே சத்தியமாக ஒரு ஹீன் என்னுடைய மனைவி இடத்தில் நான் சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான். சொல்லக்கூடாது ஒரு கோபத்தில் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள், ஒரு ஹீன் சேர மாட்டேன் என்று சொன்னால் ஹீன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஹீன் சேர மாட்டேன் சொன்னா அந்த ஹீன் என்று சொல்லிவிட்டார், அந்த ஹீன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதை தேடி திரிகிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை எதிர்கொண்டாங்க. சித்தீக் நாயகம் கேட்டாங்க, என்ன கவலையா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல, என்னுடைய மனைவியை பார்த்து ஒரு ஹீன் உங்களிடத்தில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன், இந்த ஹீனுக்கு அர்த்தம் விளங்கலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா? இந்த விஷயத்தை தான் கொஞ்சம் கவனிக்கணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லையா, லவ் யஅலமுல் லதீன கஃபரூ ஹீன லா யகுஃபூன அன் வுஜூஹிஹிமுன் நார். அல்லாஹ் கியாமத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறான். சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே அந்த கியாமத்து நாள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதனால ஹீன் சொன்னா இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தின்படி அந்த ஹீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எதுங்க? சத்து முடிச்சு சொல்லுங்க, நீங்க கவனிக்கிறீங்கிறதுக்கு, என்னோட வயசுல கூடனவங்க அறிவுல கூடனவங்க கவனிக்கிறீங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். சித்தீக் நாயகத்தினுடைய அந்த விளக்கத்தின்படி ஹீன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் எது? கியாமத். அவங்க சுயமா சொல்லல, ஆதாரத்தை ஆயத்தை கொண்டு சொன்னாங்க. இவர் பார்த்தா ஒரு ஹீன் சேர மாட்டேன்னு கியாமத்து வரை சேரக்கூடாதுன்னு அர்த்தம். கியாமத்து வரை சேரக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால இந்த விளக்கத்தின்படி அவருடைய நிலை எண்ணங்களுக்கு மாற்றம் ஏற்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? மாதிரி மனைவி பார்த்து ஒரு ஹீன் உங்கள்ட்ட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உடனே சொன்னாங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா யாசீன்ல வருகிறது, வ மதாஉன் இலாஹீன், உலகத்தினுடைய எல்லா சுகங்களும் உங்களுக்கு எது வரேன்னு சொன்னா ஹிலாஹீன், உங்களுடைய மௌத் வர. அவங்கள ஆயத்தை சொன்னாங்க, அதை கவனிக்கணும். அவங்க கியாமத்துன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இவங்க மௌத் வரேன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஆயத்தை சொன்னாங்க. இவர் பார்க்கிறார், கியாமத்திலிருந்து கொஞ்சம் இறங்கி மௌத்துக்கு வந்திருக்குது, ஆனா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மௌத் வர சேர முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அவங்கள்ட்ட கேட்டாங்க, இது மாதிரி என்னுடைய மனைவியை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன், லா அக்அு ஜௌஜதி ஹீன், என்னுடைய மனைவி இடத்துல ஒரு ஹீன் சேர மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், துஉதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذن ரப்பிஹா, விளை நிலங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா விளைச்சலை தருகிறான் ஒவ்வொரு பருவத்திலும். அந்த பருவம் என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஹீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த பருவம்னு சொன்னா 6 மாசம்னு அர்த்தம். அவங்களும் ஹீன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், குர்ஆனை சொல்கிறார்கள். ஹீன் என்பதற்கு குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள். ஆனா 6 மாசம். கியாமத்திலிருந்து இறங்கி எங்க வந்துச்சுங்க? மௌத்துக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? 6 மாசம் ஆயிடுச்சு. கொஞ்சம் முகத்துல ஒரு மறுமலர்ச்சி, 6 மாசம் பொறுக்கணுமே. அப்பதான் ஹஜ்ரத் சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் அவர்களை பார்க்கிறார்கள். அவங்க கேட்டாங்க, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, இப்படி மாதிரி என் மனைவியை பார்த்து ஹீன் சேர மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு விளக்கத்தை தேடி நடக்கிறேன் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் ஒரு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அந்த இடத்துல ஹீனுக்கு ஆயத்துல அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு காலை அல்லது ஒரு மாலை. நீங்க காலையில் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா சாயங்காலத்தோட விஷயம் முடிஞ்சு போச்சுட்டாங்க. நேற்று சாயங்காலம் சொல்லியிருந்தீங்கன்னா காலையோட விஷயம் முடிஞ்சு போச்சு. இவர் பார்த்தார், ஆக 4 விளக்கம், 4 பேரும் பெரிய பெரிய ஆட்கள், சொன்னவங்க சொந்த கருத்துன்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய அருள் வசனங்களை கொண்டு அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இலா ஹதரத் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நாயகமே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லிட்டேன், அதுக்கு என்ன விளக்கம் என்று தேடி திரிந்தேன். சித்தீக் நாயகத்திடத்தில் கேட்டேன். லவ் யஅலமுல் லதீன கஃபரு அந்த ஆயத்தை ஓதி கியாமத்தின் சொன்னாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மௌத் என்று விளக்கம் சொன்னார்கள். உஸ்மானே கனி 6 மாதம் என்று ஆயத்தை கொண்டு விளக்கம் சொன்னார்கள். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு காலை அல்லது ஒரு மாலைன்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் மனித குலத்தின் வழிகாட்டி, உலகை உய்விக்க வந்த உத்தமர்
நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். என் சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல, யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். மாறுபட்ட கருத்துக்கள் மார்க்கத்திலே ஏற்படுமா ஏற்படாதா என்பதற்கான ஒரு சாலையாகத்தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாயகமே, நாளையும் பின்பற்றலாம், ஆனா இப்ப நான் எதை எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. எது வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, நான் இப்ப எதை எடுக்கிறது நாயகமேன்னு கேட்டாங்க. அவங்க சூழல் ஹால் எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க, ஃபஅமர அன் யஅഖுத பிகௌலி அலியின். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து தான் உங்களுக்கு நல்லது, அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, மாறுபட்ட கருத்துக்கள் மார்க்கத்திலே அனுமதியா என்பதற்குண்டான ஒரு நிலைப்பாடு. எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம், பன்னூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் மார்க்கத்திலே சொல்லலாம். பல இடங்களிலே மீலாது தொடர்பான இடங்களிலே, இந்த மதம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம். நான் எதற்கு இந்த வரலாறை சொல்கிறேன் என்று சொன்னால், கல்விலே பதியும் என்பதற்காக. நம்முடைய அதபுடைய கிதாபுகள்ல ஒரு செய்தி எழுதுறாங்க. சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால அவங்க மெம்பர் படியில் நின்று குத்பா ஓதுனாங்க. மூணாவது படியில நிக்கல, மூணாவது படியில நிக்கல. ஏனென்று சொன்னால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொற்பாதங்கள் பட்ட இடம், அந்த இடத்தில் நான் கால் வைத்து மிதித்து நிற்பது என்பது அளவு குறைவாக ஆகிவிடும் என்பதற்காக இரண்டாவது படியில நின்று அவங்க ஆட்சி ஊர குத்பா ஓதுனாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அவங்க பார்த்தாங்க, சித்தீக்குல் அக்பருடைய ஸ்தானத்துல நான் ஏறி நின்னேன்னு சொன்னா மக்கள் என்னையும் சித்தீக்கையும் ஒப்பிட்டு விடுவார்கள், நான் சித்தீக் நாயகத்துக்கு ஒப்பானவன் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படியில் நிக்க முடியாது, அதனால அதுல நிக்க முடியாதுன்னு முதல் படிக்கு இறங்கிட்டா. அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க அதற்கு யாருங்க, உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா. இருக்கிறது 3 படி. இப்ப எங்க நின்னாலும் பிரச்சனை. எந்த படியில ஏறி நிக்கிறது? இருக்கிறது 3 படி. ஆனால் சையதுனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யோசிக்கவே இல்லை, நேரா 3வது படிக்கு ஏறிட்டாங்க. முதலாவது படியிலே நின்றால் மக்கள் என்னை ஹதரத் உமர் அவர்களுக்கு ஒப்பிட்டு விடுவார்கள், உமர்லான் என்னை விட அந்தஸ்து மிக்கவர்கள். இரண்டாவது படியில் நின்றால் மக்கள் என்னை சித்தீக்குல் அக்பருக்கு ஒப்பிட்டு விடுவார்கள், அவர்கள் என்னை விட எவ்வளவோ அந்தஸ்து மிக்கவர்கள். ஆனால் இந்த உலகத்தில் சாதாரண அறிவு படைத்த ஒரு மனிதன் கூட என்னை ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிட மாட்டான், அதனால் நான் அந்த படிக்கு போயிட்டேன்னு சொன்னான். அயிம்மத்துகளுடைய இமாம்களுடைய மாறுபட்ட கருத்து சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ரஹ்மத். அவங்க ஒரு குழியை தோண்டி கீழே இறங்கினாங்கன்னு வைங்க, இன்னைக்கு எங்காவது பள்ளியில ஹத்தீப் இமாம் குத்பா வகிக்கிட்டு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் தோண்டினா நாமளும் குழியை தோண்டி அவர் குழிக்குள்ள அதல பாதாளத்துல நின்று குத்பா ஓதுறது நாம சுத்தி ரெண்டு எட்டி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு சமுதாயத்திற்கு நன்மையாக அமைந்தது.